Hi friends, welcome back to Birla's பார்வை. இப்போ ரீசெண்டா மஹேந்திரால இந்த ஒரு 2 EV வந்து லான்ச் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். B6E அப்படிங்கிற ஒரு காரும் XEV 9E அப்படிங்கிற ஒரு காரும். அந்த ரெண்டுமே இப்போ அகைன் நம்ம கூட இருக்கு. இப்போ எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க மோஸ்ட்லி வீடியோஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஆட்டோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி. அப்போ லக்ஸுரி கார்ல மட்டுமே இருந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு EV கார்ல மாஸ் மார்க்கெட் கார்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை ஒரு லைவ் டெமோவாகவே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு XEV 69ம் இருக்குது. அதே நேரத்தில் அந்த சைடில் 2 காரும் பார்க் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எப்படி பார்க் ஆகுது அப்படிங்கிறத லைவ் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ண போகிறோம். இங்கே ரோட்டில் 2 ஸ்ட்ராங்காக லைன் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எய்தர் இப்படி இருக்கலாம், இல்லைனா 2 ஆப்ஜெக்ட் 2 கார் வந்து இப்போ நமக்கு இருக்குது. இந்த 2 காருக்கு நடுவில் கூட அது பிக் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லாட்டை வந்து பிக் பண்ணி அது பார்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி 9E வந்து அங்கே பார்க்காக இருக்குது. அதை தான் நம்ம இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் ஃபீட் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன செட்டிங் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத நான் உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் காருக்குள்ளே ஏறிட்டேன். கம்பல்சரியாக நீங்கள் வந்து சீட் பெல்ட்டு போட்டிருக்கணும். சீட் பெல்ட் போட்டிருந்தால்தான் உங்களால் இதே பண்ண முடியும். இப்போ இங்கே கிளஸ்டரில் வந்து இங்கே ஹோமுக்கு போகிறோம். போயிட்டு ஆட்டோ பார்க் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே P அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த ஸ்லாட்டை வந்து பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரைவ் மோடில் போட்டுட்டு வண்டியை வந்து ஃபார்வர்டில் அப்படியே நம்ம மூவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் மூவ் பண்ணும்போதே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லைனை வந்து பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த 2 கார் அங்கே இருக்குது. நான் அந்த ஸ்லாட்டுக்கு நோக்கி வந்து இப்படி நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்படி ட்ராவல் பண்ணும்போது பிக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதையும் நான் காமிக்கிறேன். இன்னும் பிக் ஆகலை, ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்லாட்டுக்கு நம்ம க்ளோஸராக போகிறோம். ஓகே, இங்கே வந்து நமக்கு இங்கே பிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளாக காமிக்குதா. இப்போ அது செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது செலக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கார் இப்போ அங்கே தான் பார்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி மீனிங்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக்கில் கால் வச்சுருக்கிறோம். ட்ரைவ் மோடில் தான் வந்து வண்டி இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பிரேக்கில் இருந்து காலை எடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டேரிங் அதுவாகவே மூவ் பண்ணி முன்னாடி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ரிவர்ஸ் போட்டுருச்சு. ஸ்டேரிங் வந்து ரிவர்ஸில் மூவ் ஆகி போகுது. இங்கே கேமராவில் கூட பாருங்கள், கரெக்டாக 2 ஸ்லாட்டுக்கு நடுவில் பக்காவாக ஸ்லாட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம், ஸ்டேரிங் எப்படி அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுதுங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ வந்து திருப்பியும் ஃபார்வர்டில் போட்டு ஸ்டேரிங்கை அப்படி ரோல் பண்ணி முன்னாடி போகுது காரு. கரெக்டாக அந்த பார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு அது ஸ்டெடி பண்ணுது. இங்கே கேமராவில் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்பா வேறு லெவலுங்க. ஸோ கரெக்டாக உள்ளே போய் சொருகுது. நீங்கள் வெளியில் இருக்கிற வியூவும் பார்த்துட்ருக்கீங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பார்க்கிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜே வந்திருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறீங்க, அது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து பார்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ண முடியும். ஸோ பார்க் அவுட்டுக்கு இங்கே வந்து ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்களா, இந்த ஆரோ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்க் அவுட் அப்படின்னு சொல்லி மீனிங்கு. இப்போ இதில் வந்து எந்த டைரக்ஷனில் நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிரேக் அமுக்கியிருக்கேன். எந்த டைரக்ஷனில் வெளியே போகணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பார்க் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஸ்டேரிங் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், வண்டி அதுவாக மூவ் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டேரிங் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் கட் ஆகி இந்த பக்கம் கார் திரும்புறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, செம்மல.
ஸோ அப்போ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, டைட்டாக டோரையே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் காருக்கு உள்ளே உட்காந்துட்டு இந்த பார்க் அவுட் பண்ணுறதுங்கிறது மீனிங் இல்லை. அப்போ எப்படி நான் காரை டோரையே திறக்க முடியாதபடி இருக்கும்போது நான் பண்ண முடியும்? அப்போ தான் இந்த கீ ஃபாபை வச்சு உங்களால் பண்ண முடியும். இப்போ அடுத்த டெமோ அதுதான் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ கார் எங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க, 2 காருக்கு நடுவில் டைட்டாக பார்க் பண்ணியிருக்கிறோம். அஸ்யூம் பண்ணிக்கோங்க நம்ம டோரை வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கீ ஃபாபை வச்சு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எப்படி வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வண்டி வந்து ஆல்ரெடி லாக்கில் தான் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வேண்டாம், கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம். ஸோ இப்போது அன்லாக்குக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காரை உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் பண்ணிவிட்டு ஏசி வந்து உங்களுக்கு ஆன் ஆகி நீங்கள் வர்ற வரைக்கும் அது கூலிங்காக வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இந்த பட்டன். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு இக்னைட் ஆகும், ஐ மீன் மோட்ரு. ஒரு இண்டிகேஷன் வரும், அதை பார்க்கலாம். அது அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு. இப்போ வண்டி வந்து இக்னைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு இதை நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, அது வண்டி மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாவ் வேணா உள்ளே ஒரு தடவை போய் கண்ணாடியில் காமிச்சிருங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. க்ளோஸ் போய் உள்ளே யாருமே இல்லை, வண்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இல்லை, மொத்தமே பொசிஷன்லேருந்து ஒரு 7 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அது மூவ் ஆகும். வண்டி அதுவாகவே பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் இதில் ரிவர்ஸ் பட்டன் அப்படியே அமுக்குனீங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் அப்படியே உள்ளே போகும் பாருங்கள். இப்போ இந்த ரிவர்ஸ் கியர் விழுந்துருச்சு, வண்டி வந்து இப்போ மூவ் ஆகி உள்ளே போகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் பட்டனை விட்டுட்டிங்கன்னா அது இமீடியட்டாக ஒரு பிரேக் வந்து அப்ளை பண்ணுது. அதர்வைஸ் இப்படி ஸ்லோவாக வந்து இப்படி முன்னாடி போகுது. இன்கேஸ் நீங்கள் பார்க் பண்ணும்போது ஸ்டேரிங்கை திருப்பி விட்டுட்டு நீங்கள் பார்க் பண்ணியிருந்தா கூட ஸ்டேரிங்கை ரைட்டாக அதுவே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். ஓகே, உள்ளே போய் பார்க் ஆயிடுச்சு. இது மாதிரி செகண்ட் மெத்தடில் இந்த மாதிரி கீ ஃபாபை வச்சு உங்களால் ஆட்டோ பார்க் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பார்க்கிங்லாம் நமக்கு இல்லை, ஒரு ஓப்பன் கிரவுண்டு இருக்குது, அதில் நான் பார்க் பண்ணணும், ஆட்டோ பார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அகைன் பார்க்கிங்க்கு போயிடலாம். ஆட்டோ பார்க் நம்ம போகிறோம். ஆட்டோ பார்க் போயிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, விர்ச்சுவல் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் இஸ் இன் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் ஃபாஸ்டன் த சீட் பெல்ட். வந்து கண்டிப்பாக நம்ம சீட் பெல்ட் போடணும். அப்படி இருந்தால்தான் அதை வந்து டிடெக்டே பண்ணுது நம்ம சீட் பெல்ட்டை போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி இங்கே உங்களுக்கு காமிக்கும் எந்த மாதிரியான பார்க்கிங் வந்து வேணும். பிரேக்கில் காலை வச்சுக்கணும், வேர்ட்டிக்கலாக வேணுமா, இல்லை இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வேணுமா, ஹரிசானலாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்க்ளைண்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இன்க்ளைன். இப்படி வந்து எனக்கு பார்க் பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். கார் மேலே கண்டிப்பாக வைக்க முடியாது லாஜிக்கலாக. ஸோ இங்கே இப்படி வைக்கிறீங்க, இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் அதுவாகவே ரொட்டேட் ஆகிக்குது. இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஸ்டார்ட் பார்க்கிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பார்க்கிங் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங்கை பாருங்கள், அதுவாக ரோல் ஆகுதா, ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக போகுது. இப்போ அதுவாகவே ரிவர்ஸ் போட்டுக்கணும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது டிரைவில் இருந்து ரிவர்ஸ் போயிடுச்சு. ஸ்டேரிங்கை பாருங்கள், சல்லுன்னு ரோல் ஆகுது. நம்ம பிக் பண்ண அந்த ஏரியாவில் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இன்னும் கரெக்டாக உள்ளே போக முடியாதுன்னொன்னே ரிவர்ஸு டி இங்கே காமிக்கிது பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. ஸோ இப்போது ஃபார்வர்டில் போயிட்டு திருப்பியும் அது ரிவர்ஸில் கரெக்ட் பண்ணுது. கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக, அப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது பாருங்கள். இப்போது இன்னும் டைரெக்டாக பின்னாடி போயிட்டே இருக்குது. அங்கே போய் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெசேஜ் வரும், பார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஏரியா வைஸும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா பார்க் பண்ண முடியும். இந்த மாதிரி வேறு லெவலில் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு தோணலாம், என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் 2 பில்லருக்கு நடுவில் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதுக்குள்ளே இது போய் பார்க் பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி கொஞ்ச நாளில் அது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பில்லருக்கு நடுவில் அப்படியே உள்ளே போய் சொருகிக்கிற மாதிரி. ஸோ வேறு லெவலில் இந்த ஃபீச்சர் இருக்குது. லக்ஸுரி காரில் மட்டுமே பார்த்த விஷயம், இந்த மாதிரி மாஸ் மார்க்கெட் காரில் மஹேந்திரா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.